2019 மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியான நேரம் அது. ராமநாதபுரம் மக்களவையின் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த நடுத்தர வயது நபர். பரம்பரை பணக்காரர் என்பதால் அவரது வெற்றிக்கு பணம்தான் காரணம் என விமர்சனங்களை வீசினர் எதிர்க்கட்சியினர். இது குறித்த ஊடகங்களின் கேள்விக்கு இது பணம் கொடுத்த வெற்றி அல்ல, என் ஜனங்கள் கொடுத்த வெற்றி என பதிலடி கொடுத்தார் அந்த ஃபர்ஸ்ட் டைம் எம்பி. அவர்தான் ராமநாதபுரம் மக்களவை தொகுதி மக்களவை உறுப்பினர் நவாஸ் கனி. 1979 ஆண்டு மே 14 ராமநாதபுரம் மாவட்டம் கடாலடி அருகே உள்ள குருவாடி என்னும் ஊரில் பிறந்தார் நவாஸ் கனி. கடலாடியில் பள்ளி படிப்பை முடித்த நவாஸ் கனி தனது முதுநிலை படிப்பை அருப்புக்கோட்டையில் முடித்தார். செல்வ செழிப்பான குடும்பத்தின் பின்னணியில் இருந்து வந்தவர் என்பதால் படிப்பு முடித்ததும் தொழிலில் இறங்கினார் நவாஸ் கனி. அப்படி அவரது கடின உழைப்பில் உருவான தொழில் சாம்ராஜ்யம்தான் ST Couriers. 2007 ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் தற்போது நாடு முழுவதும் 2000க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டுள்ளது. 13,000க்கும் அதிகமானவர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது. பிசினஸில் வெற்றி கொடி நாட்டிய நவாஸ் கனியின் பார்வை 2001 ஆண்டு அரசியல் பக்கம் திரும்பியது. இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக்கில் உறுப்பினராக இணைந்தவர் முழுவீச்சாக கட்சி பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். மழை, வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்களின் போது மற்ற NGO-க்களுடன் கைகோர்த்து ST Couriers செய்த சேவைகள் அவரை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்தது. இது மட்டுமல்லாமல் தனது சொந்த செலவில் ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி போன்ற நலத்திட்ட உதவிகளை செய்தும் மக்கள் மத்தியில் இடம் பிடித்தார். இப்படி மெல்ல மெல்ல அவர் கட்டி எழுப்பிய அரசியல் சாம்ராஜ்யம் 8 ஆண்டுகளுக்கு பிறகு மக்களவை தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தது. 2019 ஆண்டு மக்களவை தேர்தலின் போது திமுக கூட்டணியில் இணைந்த IUML ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பை நவாஸ் கனிக்கு வழங்கியது. இந்த தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜகவின் நைனா நாகேந்திரனை 1,27,122 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்த நவாஸ் கனி 4,69,943 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். நாடாளுமன்ற மக்களவை தொகுதி எம்பியாக முதல் முறையாக நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்த நவாஸ் கனி நீட் தேர்வு பிரச்சனை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு எதிராக தமிழ்நாட்டின் குரலாக மக்களவையில் ஒலித்தார். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்படும் தமிழக மீனவர்களை மீட்க ஒன்றிய அரசு சரியான நடவடிக்கை எடுக்க மறுப்பதால் மீனவர்கள் தங்கள் வாழ்வாதாரமான படகை இழக்க நேரிடுகிறது என்று மக்களவையில் மத்திய அரசின் மீது புகார்களை அடுக்கினார் நவாஸ் கனி. 2019 தொடங்கி 2024 வரையிலான தனது பதவிக்காலத்தில் நாடாளுமன்றத்தில் 89% வருகையை பதிவு செய்துள்ளார் நவாஸ் கனி. இது தேசிய சராசரியை விட 10% அதிகமாகும். இதுவரை 134 விவாதங்களில் பங்கேற்றுள்ள அவர் 271 கேள்விகளை எழுப்பி பாஜக அமைச்சர்களை திணறடித்துள்ளார். இது மட்டுமல்லாமல் பணிபுரியும் பத்திரிகையாளர்கள் மற்றும் பிற செய்தி நிறுவன ஊழியர்களுக்கான மசோதா, தேசிய விவசாய மற்றும் விவசாய ஆணைய மசோதா, மாநிலங்களுக்கு இடையிலான நதியை தேசிய மையமாக்கும் மசோதா என 3 தனிநபர் மசோதாக்களை தாக்கல் செய்துள்ளார். இந்த மசோதாக்கள் தற்போது நிலுவையில் உள்ளன. தனது தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பயணியர் நிழற்குடை, உயர்மின் விளக்கு கோபுரங்கள், 2000க்கும் மேற்பட்ட சூரிய விளக்குகள், முக்கிய இடங்களில் ஹாலோ பிளாக் வழித்தடங்கள், கலையரங்குகள், சமுதாய கூடங்கள் என மக்கள் வசதிக்காக பல நலத்திட்ட பணிகளை செய்து கொடுத்துள்ளார். இது மட்டுமல்லாமல் ராமநாதபுரம் மக்களவை தொகுதிக்குட்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு மற்றும் மருத்துவக் கல்லூரி அமைக்க நடவடிக்கை எடுத்து மக்கள் மத்தியில் கூடுதல் கவனத்தையும் ஈர்த்துள்ளார். தொகுதி மக்களிடம் நல்ல MP என பெயரெடுத்துள்ள நவாஸ் கனி சமீபத்தில் திமுக அமைச்சருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சர்ச்சையில் சிக்கிக் கொண்டார். முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சியை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் நவாஸ் கனி வருவதற்கு முன் தொடங்கியதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம். தான் இல்லாமல் விழாவை தொடங்கியது குறித்து நவாஸ் கனி ராஜகண்ணப்பனிடம் கேள்வி எழுப்ப இதனால் ஏற்பட்ட குழப்பம் இரு தரப்பினரிடையே மோதலாக உருவெடுத்தது. பிரச்சனையை பேசி தீர்க்க வந்த மாவட்ட ஆட்சியரும் தாக்கப்பட்டதால் பிரச்சனை மேலும் சூடுபிடித்தது. இதனால் MP நவாஸ் கனிக்கும் ராமநாதபுரம் திமுகவினருக்கும் இடையில் விரிசல் விழுந்தது. இது 2024 தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் திமுக போட்டியிட வேண்டும் என அக்கட்சி பிரதிநிதிகள் ஒருமித்த குரல் கொடுக்கும் அளவிற்கு சென்றது. போதாக்குறைக்கு திமுக மாணவரணி தலைவர் ராஜீவ்காந்தி ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கேட்டு வந்ததாக வெளியான தகவலால் இந்த முறை முஸ்லிம் லீக்குக்கு ராமநாதபுரத்தில் வாய்ப்பில்லை என கூறப்பட்டது. ஆனால் எதிர்பார்ப்புகளையும் அரசியல் கணிப்புகளையும் பொய்யாக்கி ராமநாதபுரத்தை மீண்டும் முஸ்லிம் லீக்கிற்கு ஒதுக்கியிருக்கிறது திமுக. இந்த முறையும் இத்தொகுதியில் நவாஸ் கனியே வேட்பாளராக களம் இறக்கப்பட இருக்கிறார். ஆனால் பாஜகவுடனான கூட்டணி முறிந்து விட்டதால் கடந்த முறையை போல் அல்லாமல் இந்த முறை அதிமுகவை நேரடியாக இங்கு களம் இறங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நவாஸ் கனிக்கு எதிராக அன்வர் ராஜாவை அக்கட்சி தயார்படுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே 2014 ஆண்டு அன்வர் ராஜா இந்த தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளதால் நவாஸ் கனிக்கான போட்டி கடுமையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராமநாதபுரம் மக்கள் இந்த முறை தங்கள் MP-யாக யாரை தேர்ந்தெடுக்க போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.